வந்து நல்ல ஒரு கோகனட் பர்ஃபி. தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு 2 கப்பு திருவண்ண தேங்காய், 1 கப்பு சீனி, கொஞ்சமா ஏலக்காய், ஒரு பாதி கப்பு பாலாடை, 1 கிளாஸ் பால், அப்புறமா கொஞ்சமா நெய் வேணும். இப்போ நம்ம பேன்ல 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதை நம்ம நல்லா மெல்ட் ஆக விடணும். இப்படி அது நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம திருவி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதை போட்டு நம்ம நல்லா வறுக்கணும். தேங்காய் வறுக்கச்சுல ஃப்ளேம் வந்து நல்லா சிம்ல தான் இருக்கணும். தேங்காய் வறுக்கும்போது அந்த கலர் எதுவும் மாற வேண்டாம். அது வந்து ஒரு லைட் எல்லோ கலர்ல வரும்போதே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதுலேயே அது நல்லா வறுபட்டுருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கிளாஸ் பால் வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு லேசாக அப்படி கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பாதி கப்பு பாலாடை வச்சுருக்கோம்ல, அது போடணும். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா கைவிடாத, தீ வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கைவிடாத அதை வந்து நம்ம நல்லா கிண்டணும். அந்த பால் நல்லா வத்தது வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வத்தி வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டு திருப்பியும் அதை வந்து நம்ம நல்லா கிண்டணும். இப்போ வந்து நமக்கு பேனில் அந்த பால் அங்கேயும் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாம் வத்தது வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து தேங்காய் வறுத்தோம் இல்லையா, அந்த தேங்காய் வறுக்கச்சில் அதோட கலர் மாறிடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கணும், இல்லைனா பர்ஃபியோட கலர் வந்து மாறிடும். அது வந்து நல்ல அழகான ஒரு லைட் எல்லோ வரும்போதே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த சீனியை நம்ம அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு சீனி கொஞ்சம் கூட கரோ வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டிக்கி ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப அதை வந்து இந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடக்கூடாது, இல்லைனா பர்ஃபி கல் மாதிரி ஆயிரும். அதனால் நல்ல ஒரு ஸ்டிக்கி ஸ்டேஜுக்கு வரும்போதே நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடணும். பாருங்கள், பர்ஃபியோட கலர் வந்து பார்த்தீங்களா, நல்ல அழகான ஒரு எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நல்லா அழகாக இது ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம இப்படி வச்சு அதை வந்து நம்ம செட் பண்ணணும். இப்படி வச்சுட்டு இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கத்தி எடுத்து அதுக்கு ஓரத்தை கொஞ்சம் அப்படி எடுத்து விட்டுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெளியில் வர்றதுக்கு. இப்படி எடுத்து விட்டுட்டு இது வந்து இப்படி தலைகீழ இப்படி கமத்தி விட்டுனா பாருங்கள் நல்லா அழகாக ஈஸியாக அழகாக வந்துடும். இனி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் வச்சு அதை வந்து நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அது எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லாரும் இதை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.